சீரியல் ஆக்ட்ரஸ் தர்ஷனா அசோக் அவங்க பார்த்தோன்னா அவங்க நடிச்சிட்டு இருந்த கனா சீரியலோட லாஸ்ட் டே ஷூட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், அதாவது கனா சீரியலில் தர்ஷனா அசோக் வந்துட்டு அன்பரசி அப்படின்ற ரோலில் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாகவே அவங்க குவிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கூட நான் கொடுத்துருந்தேன். இதை கேட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதாவது அதுக்கான காரணம் வந்து அவங்க ஏப்ரல் மந்த் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதனால் குவிட் பண்ணுறாங்க அப்படின்னு. இவங்க பார்த்தோன்னா ஆல்ரெடி ஜீ தமிழில் நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற சீரியலில் அணு ரோலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சீரியல்லேயே இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிட்டாங்க. அதை தொடர்ந்து கலர்ஸ் தமிழில் கண்டநாள் முதல் அப்படின்ற சீரியலில் ஹீரோயினாக நந்தினி அப்படின்ற ரோலில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியலும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து தான் இப்போ கண்ணா சீரியலில் அன்பரசி ரோலில் விஷ்ணுக்கு பேர் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் சடனாக வந்து அவங்க குவிட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டது கஷ்டமாக இருந்தது. பட் காரணம் வந்து கல்யாணம் அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ பட் கல்யாணம் பண்ணி நிறைய சீரியல் நடிக்க தானே செய்கிறாங்க ஆக்ட்ரஸ்லாம். அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ரெக்வஸ்ட் பண்ணாலும் பட் அவங்களோட பர்சனல் டிசிஷன் இதுதான். அண்ட் இது வந்து உண்மையான நியூஸ் தான். இப்போ வந்து லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நியூ ஹீரோயின் கூட செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஷூட் கூட போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் கூட போயிட்டுருக்கு. ஸோ அன்பரசி அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த கண்ணா சீரியலில் ரொம்பவே அழகாக அவங்களோட ஜேர்னி இருந்தது. பட் நிஜமாக கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் டே ஷூட் அப்படிங்கும்போது நிச்சயமாக அங்கேருந்து எல்லாருமே அவங்கள நிச்சயமாக மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தர்ஷனாவோட ஃபேன்ஸுமே இவங்களை மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம அன்பரசி மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.